நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அரவிந்த் சுவாமி அப்படின்னு சொன்னாலே இப்போ இருக்கிற நிறைய பெண்கள் எனக்கு மாப்பிள்ளை அரவிந்த் சுவாமி மாதிரி வேணும்ட்டு நிறைய டாக்ஸ் இப்போ வரைக்கும் இருக்குங்க. அதனாலேயே அப்பல இருந்து இப்போ வரைக்கும் சில ஆண்கள் அவருடைய பேரை கேட்டாலும் சரி அவரை நேர்ல பார்த்தாச்சு நாங்க கோவப்பட்டு திட்டணும் அப்படின்ற அளவுக்குலாம் அவர் மேல கோபம்லாம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஆணழகனா இருந்தவர் சமீபத்துல கொடுத்த ஒரு இன்டர்வியூ மூலம் அறிவழகனாவே மாறிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா உண்மையை சொல்ல போனா அவர் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரி தாங்க பேசுறாரு. அவர் அழக மட்டுமே அப்ப பார்த்துட்டு இப்ப அவருடைய அந்த பேச்சுகளை பார்க்கும்போது என்ன ஒரு அறிவாளியா இருக்காருடா, அதனாலதான் இவர் ஒரு பிசினஸ் மேக்னட்டா வளர்றாருன்னு சொல்ற வகையில தாங்க இருக்கு. ஸோ ரொம்பவே மோட்டிவேஷனல் அண்ட் பாசிட்டிவ் பர்சனா இருக்காரு. இவருடைய வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்திருக்கு. என்னதான் ரோஜா, பாம்பே, இப்போ தனி ஒருவன் இது போல நிறைய வெற்றிகரமான படங்கள் கொடுத்திருந்தாலுமே அந்த வெற்றிக்கு பின்னாடி நானா இருக்கேன், நானும் ஒண்ணுமே பண்ணல, அவங்க டயலாக் கொடுக்குறாங்க, நான் படிக்கிறேன், நடிக்கிறேன், அவ்வளவுதான் போறேன், எதுக்குங்க எனக்கு ஃபேன்ஸ், நானும் யாருக்கும் ஃபேன் கிடையாது, எனக்கும் யாரும் ஃபேனா இருக்காதீங்கன்ட்டு எப்படி தல அஜித் அவர்கள் அப்ப சொல்லியிருந்தாரோ அதேதான் இப்போ அரவிந்த் சுவாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. ரெண்டு பேருமே ஒரே ஃபார்முலாவை தான் பேஸ் பண்ணி போறாங்க. அதனாலதான் என்னவோ சினிமாவையும் தாண்டி சினிமாவை விட்டு போனாலும் சரி அவங்களுக்கு இருக்கிற ஒரு பிசினஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த ஹேரோனெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சரா இருக்கிறது இது போல நிறைய விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரு பிசினஸ்ல யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்றாரு. அந்த வகையில டேலண்ட் மேக்ஸிமம் உடைய சிஓவாவா இவர் இருக்காரு. 20 வயசுல பார்த்த அரவிந்த் சுவாமிய 50 வயசுல பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஆனா நடுவுல கொஞ்சம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை போய் பார்த்தோம்னா ரொம்பவே வெயிட் கெயின் ஆகி தலையில எல்லாம் முடி கொட்டி ரொம்பவே ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்தாரு. அதுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்டால படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இப்போ படுத்துக்கிட்டே இருந்தனா நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படிதான் சும்மாவே போயிடும். எப்படி நம்மளுடைய உடல்ல இவ்வளவு ஒரு மோசமான மாற்றங்கள் வந்ததோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில வரும்னு நினைச்சு இவரு ஜிம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு செம்மையா ஒர்க் அவுட் பண்ணி இப்போ கம்பேக் கொடுத்திருக்காரு. அவருடைய கெரியர்லயுமே கம்பேக் கொடுத்திருக்காரு. மெய்யழகன் கார்த்தி அவர்கள் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே பிசினஸ் பண மோட்டிவோட தான் பார்ப்பாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாட் ப்ராசஸ் தான் இவரு அவருடைய பிசினஸா கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம நிறைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னுடைய ஒர்க், மத்தபடி பணம்லாம் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு இவரு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3300 கோடி இவருக்கு வந்து சொத்து இருக்கு, பெரிய கோடீஸ்வரர் அப்படிலாம் சொல்லப்பட்டாலும் அதை பத்தி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாரும் அடிச்சு விட்டுருக்காங்க, அவங்களுக்கு தேவையானதை எழுதுனாங்க, அது எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, மத்தபடி அவ்வளவு இருக்கான்றத கேட்கும் போது எனக்கே அதிர்ச்சியா தாங்க இருக்கு. நான் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து சாதாரண பையன் மாதிரி எங்க அப்பா 10 ரூபாய் பாக்கெட் மணி தருவாரு. அந்த பாக்கெட் மணி எனக்கு பத்தாத காரணத்தினாலதான் நான் வந்து தெரியாம மாடலிங் குள்ள வந்தேன். அங்க எனக்கு மாசத்துக்கு அதாவது போயிட்டு ஒரே ஒரு ஆட் ஷூட் பண்ணிட்டு வந்தனாலே கையில 5000 கிடைக்கும். ஸோ 10 ரூபாய் எங்க இருக்கு, 5000 எங்க இருக்கு, நிறைய காசு கிடைக்குதுன்னு நினைச்சுதான் அப்படியே எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நான் பயன்படுத்தினேன். அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப நல்ல பையன்லாம் இல்ல, கையில காசுலாம் வச்சிருந்து சேவ் பண்றாலாம் கிடையாது. எப்பெல்லாம் காசு கையில கிடைக்குதோ நல்லா குடிப்பேன், நல்ல தப்பான பழக்கங்கள் நிறைய எனக்கு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அங்க போறது இங்க போறது இது போல நிறைய தீய பழக்கங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தது. இப்ப அதை எல்லாத்தையுமே தாண்டி இந்த மாதிரி வந்திருக்கேன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த லைஃபை கோ த்ரூ பண்ணி தான் வந்திருப்பாங்க. நம்ம லைஃப்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு யாருமே நினைக்க கூடாது. இப்படி நடந்துடுச்சா அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கணும். இப்படி அவருடைய வாழ்க்கையில அவரு செய்த சில தவறான விஷயங்களை தாண்டி அவர் எப்படி மேல வந்தாருன்றது தான் அவருடைய ஸ்டோரியை ஒரு இன்ஸ்பிரேஷனாவே சொல்லியிருக்காருங்க. இவருக்கு அவங்களுடைய அம்மானா ரொம்ப ரொம்ப உயிராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். மெட்டி ஒலி பிடிக்காதவங்க யாரையும் இருக்க முடியாது. அந்த ஒரு சீரியல்ல நடராஜன் கேரக்டர் பல பேருடைய அப்பாவாவே மாறிட்டாரு. அப்படிப்பட்ட அப்பா தான் இவருடைய சொந்த அப்பா. இவர் பிறந்ததுமே அவங்களுடைய ஃபேமிலி ஒரு சிஸ்டர் கிட்ட தான் கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க கூடயே இவர் க்ளோஸா இருந்ததுனால எப்பயாவது அக்கேஷனால தான் இவரை வந்து மீட் பண்ணுவாராம். அதனாலேயே என்னவோ அரவிந்த் சுவாமி அவர்கள் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய பெத்தாப்பாவையும் தாண்டி வளர்த்தாப்பா மேலதான் உயிரை வச்சிருந்தாரு. அதனாலதான் இப்ப இருக்கிற நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் என்ன சொல்லுவாருன்னா என்னுடைய அப்பா இறந்துட்டாரு, 1993 எங்க அப்பா இறந்துட்டாரு, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மாவும் இருந்திருக்காங்க. இவர் ரோஜா படத்துல நடிக்கும் போது நல்லாவே பேரும் புகழும்
கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ரோல்லாம் வந்து இவருடைய வாழ்க்கையில திரும்ப வரது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அப்படின்றது நான் சொல்லலைங்க, அவரே சொல்லியிருக்காரு. அந்த படம் நடிச்சுட்டு சரி பிஸ்னஸை பார்க்கலாம், ஏன்னா அவங்க அப்பா தான் பண்ணியிருந்தாருன்றதுனால இவரும் பிஸ்னஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல தான் அங்கேயும் போறாரு. படிக்கலாம்னு நினைக்கும் போது தான் அவங்களுடைய அம்மாக்கு கேன்சர் தெரியுது. ரிட்டர்ன் வராரு. ரிட்டர்ன் வந்து இவரு 23 மணி நேரமும் அவங்க அம்மா பக்கத்துலயே தான் உட்காந்துருப்பாராங்க. அப்படியே சேர்லயே உட்காந்து தான் தூங்குவாராம். அம்மா இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் இவருக்குள்ள இருந்திருக்கு. அந்த பயத்தை போக்கணும், இதுல இருந்து மீண்டு வரணும்ட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அப்படியே அவங்க அம்மா இறந்த ஒரே வருஷத்துல அவங்க அப்பா இறக்குறாரு. 1.5 வருஷம் இவருடைய வாழ்க்கையே எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத சூழ்நிலையில வளர்ந்துட்டு இருந்த சமயத்துல தான் அவருடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு கசப்பான சம்பவம் நடக்குது. இவருடைய முதல் திருமணம் 1994 காயத்ரி அப்படின்ற ஒருத்தவங்களை திருமணம் பண்றாரு. இந்த திருமணத்து மூலயமா ஒரு மகன் ஒரு மகளும் இருக்காங்க. இவங்களுடைய மகள் பாத்தீங்கன்னா ஆதிராஜ் செஃப்பா இருக்காங்க. ரீசெண்டா நிறைய வீடியோஸ் அவங்கள பத்திலாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி மகன் ருத்ரன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்ப அப்பா கூட பிசினஸையும் பார்த்துட்டு வராரு. 2010 ஒரு சில காரணங்களால 2 பேருமே டிவோர்ஸ் வாங்குறாங்க. டிவோர்ஸ் வாங்கி 2012 அபர்ணா அவர்களை திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட 40 வருடம் நட்பாங்க. 14 வயசு இருக்கும் போதுல இருந்தே ஒரு நல்ல நட்பு ரீதியார் அபர்ணா கூட இருந்ததுனால அவங்க இப்ப வரைக்கும் இவருக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்களாம். அரவிந்த் சுவாமி அவர்கள் பாத்தீங்கன்னா 18 வயசு இருக்கும் போது 18 வயசுல இருந்த பெண்களை பார்த்து சைட் அடிச்சிருக்காராம். நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காராம், லவ் அஃபேர்ல இருந்திருக்காராம். என்ன இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்களேன்ட்டு நிறைய பேர் தவறா கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இவரே அவருடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டர் கனவு. சோ பாக்கெட் மணிக்காக தான் நடிக்க போறாரு. மாடலிங்ல இருந்து அப்படியே மணிரத்னம் அவர்கள் வராரு. மணிரத்னம் அவர்கள் தான் இவரை தளபதி படம் மூலமா ஒரு கலெக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு சினிமா இண்டஸ்ட்ரியில. அதுக்கப்புறம் இவர் பல மொழிகளிலும் நடிக்கிறாரு. நிறைய படங்கள் ஹிட்டும் கொடுக்குறாரு. இவருடைய இந்த முதல் படத்திலே மம்முட்டி அண்ட் ரஜினி இவங்க 2 பேர் கூடயும் சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சோம். பல பேர் ஐயோ அவங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா, ஐயோ அப்படின்லாம் பயப்படுவாங்களாம். ஏன் பயப்படணும்? நம்ம வேலையை நம்ம செஞ்சா எதுக்கு நம்ம வந்து பயப்பட போறோம்? எல்லார் மேலேயும் மரியாதை இருக்கணும், யாரை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயத்த இவர் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாம செல்ஃப் எஸ்டிமேஷன் கண்டிப்பா இருக்கணுமாங்க. வேலிடேஷன் மத்தவங்க நம்மள பண்ணக்கூடாது, நம்மளே நம்மள பண்ணிக்கணும். குணத்தை வச்சுதான் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்க பொருளை வச்சு பண்ணக்கூடாது. சின்ன வயசுல சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நுழையாத இவரு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சேவிங்ஸ்க்காக ஒரு புத்தகத்தையும் அவர் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காரு. சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காரு. இந்த புக் பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயுமே கிடைக்குதாங்க, இன்க்ளூடிங் தமிழும் கிடைக்குதாம். ஸோ இவர் பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு வராரு. அந்த வகையில இவரை யாரெல்லாம் எந்த கேள்வி கேட்கிறாங்களோ எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் உன்னுடைய முதல் மனைவி என்ன ஆனாங்கன்னு கேட்ட கேள்விக்கு இவர் கொஞ்சம் கூட தயங்காம அவருடைய கணவர் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய வளத்தப்பாவே செத்துட்டாருன்ற உன்னை பெத்தப்பா எங்கன்னு கேட்டா என்னுடைய அப்பா செத்துருக்காருல, அவர்கிட்ட நான் கேட்டு சொல்றேன், அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே டான் பதில் சொல்லியிருக்காரு. இவர் நல்ல நல்ல படங்கள் கொடுத்திருந்தாலும் ஆட்டோகிராஃப், அன்பே சிவம் இது போல படங்களுடைய வாய்ப்பு கிடைச்சும் இவரு நோ சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சினிமா விட்டு பாதிலே போயிட்டாரு. இவர் ஏன் ரசிகர்கள்லாம் எனக்கு வேணான்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பிசினஸ் இருக்கு, சினிமாவிலே நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுல இருந்து விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா நீங்க யாரை ரசிகர் மன்றமா வச்சிருப்பீங்க, யாருக்காக இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியும் இவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏன் இவர் இந்த கேள்வி கேட்டிருப்பாருன்னா, இவர் 13 வருஷம் சினிமாவில் காணாம போயிட்டாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ், ஃபேமிலி, அவருடைய வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்றதுக்கே அத்தனை வருஷங்கள் கடந்து போச்சு. திரும்பவும் இவருடைய ரீஎன்ட்ரி கடல் படமா இருந்திருந்தாலுமே இவருடைய அடுத்தடுத்த படங்கள் மூலியமா இவருடைய ரேஞ்ச் வேற லெவல்ல போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவரு டாப் லெவல்ல இருக்கும் போதே இவர் தான் நிறைய சம்பளம் வாங்குவாராம். அந்த நேரத்திலேயே எனக்கு சம்பளமே வேணாம், பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார் இவங்க கூட எல்லாம் படம் பண்ணா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டோட படம் பண்ணியிருக்காராம். இவர் இந்த அளவுக்கு சினிமா கெரியரை டாப் லெவல்ல கொண்டு வந்திருக்காருன்னா இதுக்கு முக்கிய காரணம் மணிரத்னம் சார் தானா. பாம்பே படம் மூலயமா அவங்க அப்பா அம்மா இறப்புக்கு அப்புறமா இவருக்கு மறுவாழ்வு கொடுத்தது மணிரத்னம் அவர்கள் தான். அதுக்கப்புறம் கண்டினியூஸா அவர் கூடயே நிறைய காம்பினேஷன்ல படம் வந்திருக்கு. அந்த வகையில இவர் நடிப்புல வெளியான படம் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.